அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நன்மைகள் செய்யாமல், சாலிஹான வணக்கங்களில் போட்டி போடாமல், நன்மைகளை பற்றி கேள்விப்படுவது ஆனால் நடப்பது நம்முடைய மனோ இச்சைப்படி, நன்மையை பற்றி படிப்பது ஆனால் அந்த நன்மையை வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வருவதில்லை. இப்படி இருந்தால் கடைசியில் நரகம் மிக மோசமான இடமாகும். மனிதன் ஒழுங்குகின்ற இடங்களிலே மிகவும் கொடூரமான பயங்கரமான இடம் நரகமாகும். அந்த நரகத்திலே மிக குறைந்த வேதனை, நெருப்பாலான செருப்பு அணிவிக்கப்படும், அதை அணிந்தால் மூளை கொதிக்கும். பசி என்று கத்தும் போது சீல் கொடுக்கப்படும். மனிதர்களுடைய நரகவாசிகளுடைய உடம்பில் இருந்து வடியக்கூடிய சீல் நம்ம சேல் என்று சொல்லுவோம். அந்த சீல் கொடுக்கப்படும். பசியின் கொடுமை தாங்க முடியாமல் அந்த சீலை வாய்க்குள் ஊத்தி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த ஊற்றிய சீலை அவன் விழுங்க பார்ப்பான். அவனால் அதை விழுங்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வாய்க்குள் சீல். சில நேரம் நமக்கு சளி வந்தாலே நம்முடைய சளியே நமக்கு அருவருப்பாக இருக்கிறது. நம்முடைய பல்லிலிருந்து வரக்கூடிய இரத்தம் நம்முடைய வாயில் இருந்தால் மிகப்பெரிய அருவருப்பை நாம் அடைகிறோம். அடுத்தவர்களுடைய உடம்பில் இருந்து வடியக்கூடிய சீல் நம்முடைய வாய்க்குள் ஊற்றப்பட்டால் நரகவாசிகளால் விழுங்க முடியாது. அவர்கள் விழுங்க முடியாமல் தடுமாறுவார்கள். யதீஹில் மௌத்து மின் குல்லி மகான் வமா ஹுவ பிமையித். மௌத் எல்லா பக்கங்களில் இருந்து வரும், ஆனால் மௌத்தாக மாட்டான். வாய்க்குள்ள சீல், 4 பக்கத்தாலும் மௌத் வரும், மௌத்தாக மாட்டான். அப்படி ஒரு பயங்கரமான நிலை. தாகமாக இருக்கிறது என்று சொல்லுவான். கடுமையாக சூடாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும். அந்த தண்ணீரை அவன் முகத்திற்கு கிட்டே கொண்டு செல்லும் போது முகத்தில் உள்ள சதைகள் எல்லாம் பொசுங்கிவிடும். அல்லாஹ் சொல்லுகிறான், யஷ்வில் வுஜூ, முகத்தை அது பொசுக்கிவிடும். அதையும் தாண்டி அந்த மனிதன் அந்த தண்ணீரை குடிப்பான். குடித்த பிறகு அவனுடைய வயிற்றில் இருக்கிற குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக பிந்து போய் பிந்துவாரத்தினால் வெளியே வரும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அதுதான் அந்த நரகத்தின் பயங்கர வேதனையாகும். இவ்வாறு நரக வேதனையை அனுபவிக்கிற போது உலகத்திலே நல்லறங்கள் செய்யாமல் போனதன் நிலையை எண்ணி கை செய்யப்படுவான். அல்லாஹ்விடத்திலே கத்தி சொல்லுவான், கத்துவான், கீறிட்டு கத்துவான், ஓலமிட்டு கத்துவான், சத்தமிட்டு கத்துவான். நரகவாசிகள் எல்லோரும் கேட்கக்கூடிய முறையில் கத்துவான். கத்தி சொல்லுவான், ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். யா அல்லாஹ், இந்த நரகத்தில் இருந்து எங்களை வெளியாக்கி விடு, உலகத்திற்கு நீ எங்களை அனுப்பிவிடு. ஏற்கனவே இருந்தபடி நான் இருக்க மாட்டேன். யா அல்லாஹ், நான் தொழுவேன், நான் நோன்பு பிடிப்பேன், நான் ஜக்காத்து கொடுப்பேன், உண்மை பேசுவேன், சதக்கா கொடுப்பேன், குர்ஆன் ஓதுவேன், திக்ர் செய்வேன், நல்லவர்களிலே ஈடுபடுவேன் யா அல்லாஹ் என்று இவன் கீறிட்டு கத்தும் போது அல்லாஹ் கேட்பான், அவலம் நுஅம்மிர்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாஅகுமுன் நதீர். உங்களை படிப்பினை பெறக்கூடிய அளவு காலம் உலகத்தில் நான் வாழ வைக்கவில்லையா? ஒரு சாதாரணமாக ஒருவன் படிப்பினை பெறக்கூடிய அளவு காலம் உங்களை உலகத்தில் நான் வாழ வைக்கவில்லையா? இப்படி ஒரு நரகம் இருக்கிறது, இதிலே இவ்வளவு பயங்கரமான தண்டனைகள் இருக்கின்றன என்று உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய யாரும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களிடத்தில் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான். பொய் சொல்ல முடியாது. எத்தனை ஆயிரம் பயான்கள், எத்தனை ஆயிரம் உபதேசங்கள், பொய் சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. அந்த நேரத்தில் சொல்லுவான், பலா, ஆம் வந்தார்கள், சொன்னார்கள், எச்சரிக்கை செய்தார்கள், ஆனால் நாங்கள் தான் அதை பெருசா கண்டுகொள்ளல. பயான் பண்ணினால் அதில் ஏதாவது விஷயம் வந்தால் அதை தூக்கி விமர்சனம் செய்கிறது, மச்சாக்களுக்கு அது இடிக்காண்டு பார்க்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வரவில்லை. அல்லாஹ் சொல்லுவான், ஃபதூகு ஃபமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். நன்றாக அனுபவியுங்கள், நரக வேதனையை சுகியுங்கள், உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள். நீங்கள் உங்களுக்கே அநீதி இழைத்துக் கொண்டவர்கள். எனவே அன்புள்ள சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கிற போது முடியுமானவரை நல்ல அறங்களிலே போட்டி போட வேண்டும், இபாதத்திலே நல்ல அமல்களிலே போட்டி போட வேண்டும். நம்மளோட போட்டி எல்லாம் துனியாவில் தான் இருக்கு. அவ வீடு கட்டினா நான் வீடு கட்டணும், அவங்க கார் வாங்கினா நான் கார் வாங்கணும், அவங்க நகை வாங்கினா நான் நகை வாங்கணும். இதெல்லாம் பார்க்குற
வீட்டிலிருந்து படுக்க போகும் வரைக்கும் இதுதான் நம்முடைய கணக்கீடாக இருக்கு. மாஷா அல்லாஹ், அவங்க திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கிறாங்க. அந்த பிள்ளை 7 நாளைக்கு ஒருக்கா குர்ஆன் ஓதி முடிக்குது. மாஷா அல்லாஹ், அந்த வீட்டுக்கு போனால் எல்லாருமே தஹஜ்ஜத் தொழுறவங்களா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அவங்களோட வீட்டுக்கு போனால் சதக்கா செய்யறதுல போட்டி. நாங்கள் பார்க்குறோம், சதக்காண்டு வந்தால் அள்ளி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. என்ன பேசுறது? ஜாஹிலியத், பாவம், பொறாமை, கீபத். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்ச நாளைக்கு வாழப்போகிறோம். எவ்வளவு காலம் என்பதை அல்லாஹ் அறிவான். அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளும் நல்ல அமல்களிலே நாம் போட்டி போட வேண்டும். அல்லாஹும் ரஹ்மான் ரஹீமாக இருக்கிற காரணத்தினால் நல்ல அமல்கள் செய்வதற்கான சீசன்களை அவ்வப்போது நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். ரமலான் வந்தது, 30 நாள் நல்ல சீசன். அல்ஹம்துலில்லாஹ், நிறைய பேர் பயன்படுத்தும் குர்ஆனை. சில சகோதரிகள் 4-5 தடவை குர்ஆன் ஓதி முடித்தார்கள். நிறைய திக்ர் செய்தார்கள், நிறைய இஸ்திக்ஃபார் செய்தார்கள், நிறைய சதகா செய்தார்கள். அதுக்கு பிறகு பெருநாள் வந்தது. பெருநாள் என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு, அப்படி இப்படின்னு நன்மையில் நாட்டம் அப்படியே குறைந்து கொண்டு வரும்போது அல்லாஹு தஆலா நமக்கு மீண்டும் ஒரு நல்ல பெரிய சீசனை தருகிறான். அதுதான் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களாகும். துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள். இப்போது நாம் ஹிஜ்ரி 1438ஆம் ஆண்டு துல்காதா 11வது மாதத்தின் இறுதி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தினங்களிலே துல்ஹஜ்ஜுக்குள் நாம் நுழைய போகிறோம். துல்ஹஜ் பிறை 1 பிறை 10 வரைக்கும். 10 என்பது பெருநாள் தினம். ஈதுல் அத்ஹா பெருநாள் தினம்தான் 10வது நாள். எனவே இந்த துல்ஹஜ் மாதத்திலே 10 நாட்களும் அதிகமாக நாம் அமல் செய்ய அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டுகிறார்கள். அந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவை. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஜிஹாதை விடவுமா அல்லாஹுடைய தூதரே என்று. அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு விருப்பமா என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆம், ஜிஹாத் செய்வதை விடவும் இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவை. ஆனால் ஒருவர் ஜிஹாதுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தோடு போய் உயிரையும் பொருளாதாரத்தையும் அந்த ஜிஹாதில் இழப்பாராக இருந்தால் அதுதான் அல்லாஹுக்கு மிக விருப்பமானது. ஜிஹாதுக்கு போறதல்ல, ஜிஹாதுக்கு போய் ஜிஹாதிலே அவருடைய பொருளாதாரத்தையும் உயிரையும் ஒருவர் இழப்பாராக இருந்தால் இந்த 10 நாட்களில் அமல் செய்வதை விட அதுதான் அல்லாஹுக்கு விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 10 நாட்களும் நம்ம செய்வதற்கென்று விசேடமான வணக்கங்கள் எதையும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு அறிமுகப்படுத்தவில்லை. துல்ஹஜ் ஆரம்ப 10 நாட்களிலும் நாம் செய்வதற்கென்று விசேடமான வணக்கங்கள் எதையும் அல்லாஹுடைய தூதர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுவாக அமல் சாலிஹ், நல்லமல்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நல்லமல்களுக்குள் நோன்பு வரும், தொழுகை வரும், சதகா வரும், ஜகாத் வரும், ஹஜ் வரும், குர்ஆன் ஓதுவது வரும், திக்ர் செய்வது வரும், இன உறவுகளை பேணுவது வரும், அனாதை குழந்தைகளுக்கு உதவி செய்வது வரும், விதவைகளுக்காக உழைப்பது வரும். இப்படி எல்லா நல்லறங்களும் அதற்குள் வரும். எனவே இதுதான் என்று கிடையாது. பொதுவாக நல்லமல்கள் என்ற அடிப்படையில் முடியுமானவரை அதிகமாக நல்லமல்களை செய்ய வேண்டும். இந்த காலத்தில் துல்ஹஜ் ஆரம்ப 10 நாட்களில் ஹராம், ஜாஹிலியத் போன்றவற்றில் இருந்து நாம் பூரணமாக ஒதுங்க வேண்டும். குறிப்பாக டிவி, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இவைகளை குறைத்து குர்ஆன் ஓதுவது, விரும்பியவர்கள் நோன்பு நோட்பது, அதே போன்று திக்ர் செய்வது, தஅவா பணிகளிலே ஈடுபடுவது, சுன்னத்தான தொழுகைகளை அதிகமாக தொழுவது, நஃபிலான தொழுகைகளில் ஈடுபடுவது, இரவு தொழுகையை தொழுவது போன்ற நல்ல காரியங்களில் நாம் ஈடுபடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக மாறும். நம்முடைய நன்மை தராசு அது கதிக்க செய்யக்கூடியதாக மாறும். எனவே அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, எதிர்வரக்கூடிய துல்ஹஜ் ஆரம்ப 10 நாட்களை ஒரு நல்லமலுக்கான சீசனாக நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வீட்டில் அதை பிரகடனப்படுத்துவோம்.
குடும்பத்தோடு சேர்ந்து நிறைய இபாதத்துகளை அந்த 10 செய்வோம். நல்லமல்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஈமானும் அதிகரிக்கும். நல்லமல்கள் கூட கூட ஈமானும் கூடும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கிற சொற்ப காலமும் நாம் முடியுமான நல்லமல்களை அதிகமாக செய்து அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த நட்பர்களை பெற்று ஃபிர்தௌஸை அடைய நம் அனைவருக்கும் அவன் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.